அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். என்றும் இல்லாதவாறு இந்த ஆட்சியில் வடக்கில் கல்வியில் அரசியல் தலையீடு, இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் விமர்சனம். தாஜுதீன் படுகொலை தொடர்பில் பல விடயங்கள் விரைவில் அம்பலம். சம்பந்தப்பட்டவர் சில மாதங்களுக்கு முன் கொலை. தமிழ் வர்த்தகரை மிரட்டி அரிசி பாரூர்தி கொள்ளை. சம்பத் மனம்பெரியை கைது செய்ய பிடியாணை. இன்று முதல் பஸ்களில் பயணச்சீட்டு கட்டாயம் மேல் மாகாணத்தில் அமலாகிறது. இந்தியாவில் பதுங்கிய 3 இலங்கையர் கைது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளிகள். பொது அறிவு இன்றி சில அமைச்சர்கள் திச அர்த்தநாயக சாரல். இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்றுமில்லாதவாறு இந்த ஆட்சியில் வடக்கில் கல்வியில் அரசியலில் தலையீடு, இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் விமர்சனம். வடமாகாண கல்வி புலத்தில் என்றுமில்லாதவாறு அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளன. பதவி நியமனங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளராக செயற்பட்டவர்களுக்கு பரிந்துரைக்கும் செயற்பாடுகளில் அரசாங்க எம்பிகள் செயல்படுகின்றனர். குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரின் தலையீடுகள் எல்லை மீறி செல்கின்றன. ஆசிரியர்களின் இடமாற்றங்களிலும் அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளது என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாஜுதீன் படுகொலை தொடர்பில் பல விடயங்கள் விரைவில் அம்பலம். சம்பந்தப்பட்டவர் சில மாதங்களுக்கு முன் கொலை. ரகர் வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் சில மாதங்களுக்கு முன்னர் மித்தனியாவில் கொல்லப்பட்ட அருண சாந்த எனப்படும் கச்சா என்பவர் தொடர்புபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் போலீஸ் பதில் பேச்சாளரான உதவி போலீஸ் அத்தீட்சகர் மினுர சேனரட்ன இதனை தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர்களின் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2012 மே 17 அதிகாலை வேளையில் பிரபல ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் வாகனத்தில் உயிரிழந்த நிலையில் அது சந்தேகத்துக்கிடமான மரணமாக முதலில் கூறப்பட்டது. இதன்படி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முதலில் வாகன விபத்தால் ஏற்பட்ட மரணமாக கூறி அந்த விசாரணை ஃபைல் மூடப்பட்ட நிலையில் அதன் பின்னர் 2015 போலீஸ் அதிபருக்கு கிடைத்த அறிக்கைக்கு அமைய அது தொடர்பான விசாரணை பொறுப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டது. தாஜுதீன் கொலை தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி தொடர்ந்து விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வர்த்தகரை மிரட்டி அரிசி பாரூர்தி கொள்ளை. சம்பத் மனம்பேரியை கைது செய்ய பிடியாணை. கொழும்பு நாரன்பெட்டி பகுதியில் 2009 தமிழ் வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி அரிசி பாரூர்தி ஒன்றை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான பொதுஜன பெரமுனவின் சம்பத் மனம்பேரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசந்த கொடவெல இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்று முதல் பஸ்களில் பயணச்சீட்டு கட்டாயம் மேல் மாகாணத்தில் அமலாகிறது. மேல் மாகாணத்தில் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களில் பயணிக்கும் சகல பயணிகளும் பயணச்சீட்டு இன்று முதல் 1 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய பயணச்சீட்டு இன்றி பயணிக்கும் பயணிகள் மற்றும் பயணச்சீட்டு விநியோகிக்காத நடத்துனர்களுக்கு தண்டப்பணம் அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பதுங்கிய 3 இலங்கையர் கைது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளிகள். இந்தியாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக பெங்களூர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் இலங்கை போலீசாருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FMU தெரிவித்தார். பொது அறிவின்றி சில அமைச்சர்கள் திஸ் அத்தநாயக சாடல்.
அரசாங்கத்தால் உள்ள அமைச்சர்கள் சிலர் பொது அறிவு இன்றி இருக்கின்றனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயகா தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.